பெருமைப்படுத்திய இந்த உதவி செய்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த பள்ளிக்கும் உங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க தலைமை ஆசிரியர் சொன்னது மாதிரி கொடுப்பதில் ஒரு இன்பம் உண்மைதான். அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது. அது கிடைக்குதுன்னா சந்தர்ப்பமும் வரணும், அதற்குண்டான வசதியும் இருக்கணும், அதற்குண்டான மனமும் இருக்க வேண்டும். அதனால கண்டிப்பா அவர் சொன்னதை நீங்க வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். முதல் வேண்டுகோள்னே வச்சுக்கோங்க, நீங்களும் இதை இன்னைக்கு ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பின்னாளில் நானும் என்னால் முடிந்த அளவு நிச்சயமாக மற்றவர்களுக்கு தேவையானவர்களுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும். அப்புறம் வருஷம் வர்றான், நிறைய பேசுறான், தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல இருக்க பையங்க பொம்பளை பிள்ளைங்க இங்க இருப்பீங்க. என்னுடைய வேண்டுகோள், இப்ப நீங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, இங்க வர்றது படிக்கிறதுக்கு தான். அதுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அது இதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க எல்லாம் அதுக்கு தான் வர்றீங்க, படிக்கணுங்கிறது பிரைமரி கோல். அதாவது முதல் குறிக்கோள் படிக்கணும், நல்லா படிக்கணும். படிக்கிறது மட்டும் போதுமா அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஒழுக்கம் இல்லாத படிப்பு பயன்படாது. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம்னா என்ன? ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்வதை கேட்கணும். சாதாரணமா சொல்லவா, இப்ப அம்மா ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுங்க, எனக்கெல்லாம் தெரியுமா நீ சும்மா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? நிச்சயமா உங்களோட உங்க அம்மாவுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுதான் அப்பா அம்மா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டு பழகுங்க. கேட்டு பழக நீங்க கண்டிப்பாக ஒழுக்க சீலர்களாக கண்டிப்பாக வர முடியும், வருவீர்கள். அந்த ஒழுக்கத்தை நீங்க இந்த வயசுல தான் கத்துக்க முடியும். இந்த வயசுல எதிர்த்து பேசி பழக பேச வேண்டாம்னு சொல்லல. நல்லா பேசணும், கேள்வி கேட்கணும், சிந்தித்து கேள்விகள் கேட்க வேண்டும். அதுல அந்த பார்டர் ரொம்ப சின்ன இடைவெளி தான். சிந்தனைக்கும் திமிருக்கும் சொல்ற புரியுதா? சிந்தனைக்கும் திமிருக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிடாம ஒழுக்கத்தை நீங்க கடைபிடித்து, ஏன்னா இந்த வயசுல பழகுனா ஈஸி. பின்னாளில் எந்த வயசு எவ்வளவு பெரிய ஆளானாலும் சில பேரை பார்த்தோன்னே நினைப்பீங்க, என்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, ரொம்ப சாதாரணமா இருக்காரு. அது சாதாரணம் இல்லை, அவர்களுடைய ஒழுக்கம், ஹம்பிள்னஸ்னு சொல்றது, சிம்பிளிசிட்டி. ஓட்டச்செல்வன் மாணிக்கவாசன் நல்லவில்லை 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு கல்வியும் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம உடம்பே நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சார் சின்னமா ஹெல்ப் பண்ணி இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இப்போ நம்ம ஒழுக்கம்னா எங்களுக்கு என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதில் ஒழுக்கம்னா நம்ம இப்போ அம்மா அப்பா ஆசிரியர்களெல்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி.